தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே தவேகாவில் இணைந்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யபாமா விளக்கம் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக எம்எல்ஏவாக சத்யபாமா தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்தார். இதுகுறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யபாமா விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தவரை எம்எல்ஏ நிர்வாகிகள் கருத்திற்கு மதிப்பிருந்ததாகவும் இபிஎஸ் அவரது கருத்தை திணிப்பதாகவும் கூறினார். மேலும் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இபிஎஸ் எஸ்பி வேலுமணி அணிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்ததாகவும் அவர் கூறினார். நீங்கள் பாண்டிச்சேரியில் சென்று சிறிது காலம் பொறுங்கள், நாங்க வந்து அதற்குண்டான நல்ல ஒரு தீர்வை எடுத்து சொன்னோம்னு கேட்டாங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினராக எங்களிடம் எந்த ஒரு கருத்தும் கேட்கவில்லை. எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு கட்சியும் ஒரு முழுமையான ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத பட்சத்தில் இதை எவ்வாறு செய்யலாம், என்ன உங்களுடைய மனதில் தோன்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று எங்களிடம் எந்த விதமான கருத்துக்களையும் கேட்கவில்லை. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் பொதுச் செயலாளர் சொன்ன இடத்தில் நாங்களும் அமைதியாக காத்திருந்தோம். பொதுச் செயலாளரிடம் சேர்வதற்காக எங்களிடம் நீங்கள் சென்று விட்டு இரவு கடந்த திங்கட்கிழமை எல்லாம் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம், அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று இங்கு சி.வி. சண்முகமன்னன் தரப்பிலிருந்து சொன்னார்கள். நாங்களும் அதை நம்பி காத்து கொண்டிருந்தோம். பொதுச் செயலாளர் அவர்களும் அழைக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனக்காக உழைத்த மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தேன். அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த போது இப்படி ஒரு பெரிய இடி, என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் முடிவுக்கு வந்தேன். என் மக்களுக்காகவே இந்த முடிவை எடுத்தேன். என் மக்களுக்காக நான் பணி செய்வதற்காகவே இந்த முடிவை எடுத்தேன்.